ஸ்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருகாது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய். ஒன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அன்புக்குரியவர்களை, இப்பொழுது பாவ சங்கீதனமானது நம்முடைய திருத்தலத்திற்குள் தந்தையானவர்கள் பாவ சங்கீதனம் கேட்பதற்காக அமர்ந்திருப்பார்கள். எனவே இந்த 1 மணி நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் பாவ சங்கீதனம் செய்து கொள்பவர்கள் திருத்தலத்திற்குள் வந்து பாவ சங்கீதனம் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டின் இறுதியில் இருக்கின்ற என்ற உணர்வோடு இந்த வழிபாடுகளில் நாம் பங்கெடுப்போம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 22, 23. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 21 23 வரை. வசனம் 21 23 வரை. அக்காலத்தில் யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன. அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் நாம் இப்போ கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கிறோம். அதனால் நான் உங்களை முதலில் சந்திப்பதால் உங்கள் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கம் சவுண்டே இல்லையே, சத்தமே இல்லை. நல்லா இருக்கு. குளிருதோ ரொம்ப? சரி, சந்தோஷம்.
நான் இருந்த பங்கில் மறைக்கல்வி வகுப்பு நடக்கும். காலையில் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு உண்டா? உண்டு, எல்லா பங்குலையும் உண்டு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 2 குழந்தைங்க வருவாங்க. அவங்க 2 பேருமே அவங்க 2 பேக் போட்டு வருவாங்க, ஷோல்டர் பேக். சைடில் 2 குழந்தைங்கள் பேக் போட்டு வருவாங்க. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்புக்கு வரும்போது அந்த மறைக்கல்வி வகுப்புக்கு வந்தால் என்ன கொண்டு வருவாங்க? நம்முடைய பிள்ளைங்க என்ன கொண்டு போவாங்க? பைபிள், வேற நோட்டு, பென்னு, மறைக்கல்வி புக், அவ்வளோதானே. இந்த பிள்ளைங்க ரொம்ப சின்ன பேக்காக இருந்துச்சு. ஒரு சும்மா ஒரு ஷோல்டர், அதனுடைய சைஸே இவ்வளோ தான். அப்போது நான் ஒரு மாதமாக கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், எதுவுமே கொண்டு வரல. அப்போது அதில் ஒரு பொண்ணு 4ஆம் வகுப்பு படிக்கிறா, அவளுடைய தங்கச்சி 2ஆம் வகுப்பு படிக்கிறா. அப்போ 2 பேரும் இங்கே வாங்க, மறைக்கல்வி வகுப்புக்கு, ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்புக்கு பேக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்குது, இதில் புக்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது, என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் அந்த குழந்தையுடைய பேக், அந்த சின்ன பேக்கை வாங்கி பார்த்தேன். அதுக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னு தெரியுமா? ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா என்ன இருந்திருக்குன்னு? ஒரே ஒரு பொருள் ஃபாதர் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? லிப்ஸ்டிக். 4ஆம் கிளாஸ் படிக்கிறா, ஏற்கனவே போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. சரி, தங்கச்சி பேக்கை செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அவளுடைய பேக்கில் பார்க்குறேன், அவளும் ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருக்குறான். ஏற்கனவே அங்கே போட்டுட்டு வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்விக்கு தான் வந்திருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைங்கள். இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பாகவும் கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது. சந்தோஷம். இதெல்லாம் யாருடைய உழைப்பு? அந்த லிப்ஸ்டிக்கினுடைய காசு யாருடையதாக இருக்கும்? யாருடையதாக இருக்கும்? அப்பாவுடைய உழைப்பு. ஒரு சில வீடுகளில் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. அன்பார்ந்தவர்களை, பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உழைப்பினுடைய மகத்துவத்தை நாம் என்ன செய்கிறது கிடையாது, சொல்லி கொடுக்கறது கிடையாது. தகப்பனோ தாயோ எப்படி குடும்பத்திற்கு தேவையான, பிள்ளைங்களுக்கு தேவையானதை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்காதனால குழந்தைங்கள் அதை உணராமல் சில நேரங்களில் அப்பாவால் இல்லை அம்மாவால் இதை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. சரியா? அதனால் இன்றைய நாளில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய உழைப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுத்தர வேண்டும். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் பெற்றோரால் வாங்கி கொடுக்க முடியாத ஒன்றை பிள்ளைகள் கேட்கும்போது பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரொம்ப கோபம் வருது அப்பா அம்மா மேலே. இதை நாம் இந்த காலத்திலே நாம் சற்று சிந்தித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். பைபிளில் நம்ம குடும்ப விழாவை கொண்டாடணும். திருவிழா குடும்ப பெருவிழாவை கொண்டாடணும். நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தவர்கள். இப்படியும் ஒரு குடும்பமாக வாழ முடியுமா அப்படின்னு நமக்கு முன்மாதிரி காட்டிய இயேசு மரி சூசையப்பரை நாம் கொண்டாடினோம். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக, கடவுளாக அவர்களை பார்க்காமல் நல்ல ஒரு குடும்ப வாழ்வு வாழ்ந்ததற்காக அவர்களை கொண்டாடினோம். ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஃபாதர் அவங்களுடைய வீட்டுக்கு மந்திரிச்சு அந்த அவங்களுடைய உடலை கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போது ரொம்ப அழுதாங்க. அவங்கள இறந்த அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கிறாங்க. ரொம்ப அழுதாங்க. பெட்டியை தூக்க கூட விடலை. பெட்டியை பிடிச்சி அந்த அம்மா தொங்குற மாதிரி ரொம்ப அழுதாங்க. எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையிலே நடந்தது. கடந்த ஆண்டு நான் இருந்த பங்கில் நடந்தது. அப்போது எம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, ரொம்ப ஏங்கி அழுதாங்க. கோயிலையும் பூசையில் அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது பூசை முடித்து ஆட்டோவில் நான் கல்லறைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். பின்னாடி அவங்களுடைய உடல் வந்துக்கிட்டு இருக்கு வண்டியில். அப்போது அங்கேருந்த அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறவர்கிட்ட நான் கேட்குறேன், பாவம் அந்த அம்மா, ஒரே ஒரு மகள், கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, தாய் தான் துணையாக இருந்தாங்க, எவ்வளோ நல்லா கவனிச்சுருந்துருப்பாங்க, பாவமாக இருக்குது அப்படின்ட்டு நான் டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது அந்த டிரைவர் சொல்கிறார், சும்மா இருங்க ஃபாதர்,
இந்த அம்மா இவ்வளோ நாளும் முதியோர் இல்லத்தில் இருந்துச்சு. அவங்க இறந்ததும் முதியோர் இல்லத்தில் தான். இந்த அம்மா ஒழுங்காக பார்க்கவே இல்லை. அவங்கள இறந்து இங்கே கொண்டு வந்து அடக்கிறதுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது ஏதோ ஒரு நடிப்பு போல தெரிகிறது, அப்படி தானே? குடும்பங்கள் இப்படியும் இன்றைக்கு இருக்கிறது, பெற்றோரை கவனிக்காத குடும்பங்கள். விவிலியத்தில் இங்கே யாருக்கெல்லாம் கூட பிறந்தவங்களே இல்லை, எனக்கு உடன்பிறப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? 1 2. நீங்கள் ஒரே மகள் ஒரே மகன், சரி சந்தோஷம், 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லாருக்கும் மெஜாரிட்டி ஒரு 98% 99% உடன்பிறப்புகளோடு பிறந்தவர்கள். விவிலியத்தில் பைபிளில் உங்களுக்கு பிடிச்சமான உடன்பிறப்புகள் யாராவது சொல்ல முடியுமா? பைபிளில் உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உடன்பிறப்புகள், கூட பிறந்தவங்க? யாரும் இல்லையா? யாராவது தெரிஞ்சவங்க, பைபிளில் தெரிஞ்சவங்க? நீங்கள் யார் பேர்னாலும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கம்மா. காயின் ஆபேல், நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல எடுத்துக்காட்டு இல்லை, எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவேன். வேறு யாராவது உடன்பிறப்புகள், உங்களுக்கு தெரிஞ்ச உடன்பிறப்புகள், பைபிளில் இருக்கக்கூடிய உடன்பிறப்பு? மார்த்தாள் மரியாள், சந்தோஷம். சகோதரிகள். வேற? மார்த்தாள் மரியாள், லாசரையும் சேர்த்துக்கலாம்ல அதோட? லாசரும் சேர்த்து தான். வெரி குட், சந்தோஷம். மார்த்தாள் மரியாள். வேற? பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு ஏசாவு. இன்னைக்கு நான் அதுதான் வாசித்தேன், சரியா? ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். காயின் ஆபேலை விட இவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னுதாரணம். யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு சண்டை வந்தது, அப்படி தானே? என்ன சண்டை? யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு சண்டை. என்ன செஞ்சார் யாக்கோபு? என்ன செஞ்சார்? தலைமகன் உரிமையை ரொம்ப நேர்மையாக வாங்கினாரா? அவங்க அப்பா ஈசாக்கு கிட்ட ஏமாற்றி வாங்கினார். அதுக்கு துணையாக இருந்தது யார்? அவங்க அம்மா பேர் ரபேக்கா, சரியா? அதாவது பாரபட்சம் மற்ற யார்கிட்டனாலும் எதிர்பார்க்கலாம், ஆனால் பெற்றோர்கிட்ட மட்டும் ஒரு பாரபட்சம் கிடைச்சிது அப்படின்னா அது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்றைக்கு நிறைய இடங்களில் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் மேலே கோவப்படுறாங்க. என்ன அப்படின்னா, பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை சமமாக சில நேரங்களில் கொடுக்காத போது, பாரபட்சம் நடக்கின்ற பொழுது பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இதை பழி வாங்கிறதுக்கு அவங்களுடைய வயதான காலத்தில் அதை பழி வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த ஏசாவும் யாக்கோபும் நல்ல ஒரு முன்னுதாரணம். எப்படி ஒரு உடன் பிறந்த சகோதரர்களாக எப்படி ஏற்றுக்கொண்டு வாழணும்னு ஒரு முன்னுதாரணம். இந்த யாக்கோபு பிறப்புரிமையை ஏமாற்றி ஏசாகிட்டேருந்து வாங்கிட்டார். அதுக்கு பிறகு எப்போவுமே நாம் ஒரு தவறான வழியில் மற்றவங்களை ஏமாற்றி ஒன்று செய்யும்போது இயல்பாக நமக்குள்ளே என்ன வந்துடும்? ஒரு குற்ற உணர்வு வந்துடும், ஒரு பயம் வந்துடும். ஒரு பொய் சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். ஐயோ, நான் சொன்னது பொய் தானே, இதை இவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நாம் அந்த நேரத்துக்கு தற்சமயம் அந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு சில நேரங்களில் நமக்கு அந்த சோதனை வந்து பொய் சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு பிறகு தேவையில்லாத ஒரு பயமும் பதற்றமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். யாக்கோபுக்கும் இது இருந்தது. நம்ம அண்ணனை ஏமாற்றி இதை வாங்கிட்டோமே, நம்ம அண்ணன் ஏசாவு என்ன செய்வார், என்னை கொன்றுவாரோ இல்லை வேறு எதுவும் செஞ்சுருவாரோன்னு பயத்தோடு என்ன செய்கிறாரு, அந்த பிறப்புரிமை வாங்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போய் வாழ்கிறார். எப்படியோ இந்த அண்ணனுக்கு தெரிய வந்துடுது. ஏசாவு கண்டுபிடிச்சிடார். இந்த தம்பியை பழி வாங்கணும் தேடிக்கிட்டே இருக்கிறார். கண்டுபிடிச்சி அவரை
தாக்குறதுக்கு போகிறார். அந்த நேரத்தில் இந்த ஏசாவுக்கு ரொம்ப பயம். இவ்வளோ நேரமும் நான் என்ன செய்வேன், நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன், நான் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த யாக்கோபு இப்போ முதல் முறையாக கடவுளுடைய அறிவுரையை கேட்க ஆரம்பிக்கிறார். கடவுளை தேடி போகிறார். யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள்னு உங்களை புகழ்கிறோமே, எனக்கு என் அண்ணனை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. நான் செஞ்சது தப்பு தான், என் அண்ணனை நினச்சி பயமாக இருக்குது. நீங்கள் தான் என் அண்ணங்கிட்ட இருந்து என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்போ கடவுளும் என்ன செஞ்சுருக்கணும், அவர் காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்லணும், அப்படி தானே? ஆனால் கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணன் எங்கே, ஏசாவு எங்கே இருக்கிறானோ நீ அங்கே போக முடியுமா? அவன் ஏற்கனவே யாக்கோபை ஏதாவது செய்யணும்னு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், அவனை திட்டம் திட்டிக்கிட்டு இருக்கான், அவனை பழி வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் கடவுள் இவரை என்ன செய்கிறாரு, உன் அண்ணன் இருக்கிற இடத்துக்கே போ. இருந்தாலும் யாக்கோபு என்ன செய்கிறார், ஏற்றுக்கிறார். இது ஆண்டவர் சொன்னது, இது கடவுள் சொன்னது. கடவுள் சொன்னதுனால அவர் என்ன செய்ய மாட்டார், என்ன கைவிட மாட்டார் அப்படின்ட்டு அவர் அந்த முயற்சியில் இறங்குறார். அப்போ என்ன செய்கிறார், தன்னுடைய அண்ணனை, இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயம், என்ன செய்கிறது, நம்ம அண்ணனை எப்படியாவது அவருடைய மனசை என்ன செய்யணும், குளிர வைக்கணும், நம்ம செஞ்ச இந்த தவறுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு. அவர்கிட்ட இருந்த ஆடு மாடுகள், அப்போ இருந்த அவங்களுடைய சொத்து எது, ஆடு மாடுகள் தான். நிறைய ஆடு மாடுகள், நிறைய பொருட்கள்லாம் என்ன செய்கிறாரு, அண்ணனுக்கு அனுப்புகிறார். இதை பார்த்தாவது என்ன செய்வார், அண்ணன் தன்னைய என்ன மன்னிப்பார் அப்படின்ட்டு யாக்கோபு அனுப்புகிறார். அது சரி வரல. அவங்களுடைய மனைவியரை அனுப்பி வைக்கிறார். அதுவும் சரி வரவில்லை. கடைசியாக யார் அனுப்புனார் தெரியுமா, அவருடைய பிள்ளைகளை. சின்ன குழந்தைங்களை பார்த்தா கோபம் வருமா, பழி வாங்கணும்னு தோணுமா? அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் திருப்பி அனுப்பினார். அவங்களுடைய மனைவியரை அவமானப்படுத்தி அனுப்பினார். ஆனால் தன்னுடைய சகோதரனுடைய குழந்தைகள் அவரை தேடி வரும்போது அவர் மனசு இறங்கி போகிறார், மனசு இறங்குது. இதே மாதிரி ஒரு நாள் மறைக்கல்வி வகுப்பில் நான் பார்த்தேன், வழக்கமாக ஒரு பாட்டியம்மா அவங்க 2 பேர பிள்ளைங்களையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க தான் மறைக்கல்வி வகுப்புக்கு, ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு கொண்டு வந்து விடுவாங்க. ஒரு 4 மாதமாக இது நடந்தது. அதுக்கு பிறகு அவங்க அப்பா கொண்டுட்டு வராங்க. அப்போ நான் அவங்க அப்பா கிட்டே கேட்குறேன், இவங்க பாட்டியம்மா தானே கூட்டிகிட்டு வருவாங்க, பாட்டியம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பா என்கிட்ட என்ன சொன்னான்னா, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மாதம் கழித்து இந்த 2 அவங்க அப்பாவுக்கு பார்க்க முடியல, இந்த 2 குழந்தைகிட்டையும் கேட்குறேன், உங்கள் ஆட்சி தானே உங்கள் 2 பேரையும் ஞாயிறு மறைக்கல்வி கொண்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த 2 குழந்தைங்கிட்டையும் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எங்கள் ஆட்சியை பற்றி பேசக்கூடாது ஃபாதர், எங்கள் ஆட்சி ரொம்ப மோசம், எங்கள் அப்பாவை ஏசிட்டாங்க, அதனால் எங்கள் அப்பா எங்களை ஆட்சிக்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது நல்ல பழக்கமா? பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறது நல்ல பழக்கமா? இன்றைக்கு பெற்றோர்கள் அதை நிறைய செய்கிறோம். இந்த தவிர நம்மளுடைய உடன்பிறப்புகளோடு, நம்முடைய பெற்றோரோடு நாம் நல்லா இருக்கிற வரைக்கும், நம்ம நல்லா அவங்ககிட்ட பேசி பழகி இருக்கிற வரைக்கும் நம்முடைய பிள்ளைங்கள் அவங்கக்கிட்ட போகணும், அவங்க வீட்டுக்கு போய் வந்து இருக்கணும். ஆனால் நம்ம அவங்க கூட ஒரு சண்டை போட்டோம், நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு மன வருத்தம்னா குழந்தைங்களை விடுறது கிடையாது. இந்த குழந்தைங்க அவங்களுடைய மழலை மொழியில் என்ன செய்யும், சில நேரம் கேட்கும், எதுக்கு என்ன இவ்வளோ நாளும் போக சொன்னீங்க, இப்போ போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எதுக்கு அப்படின்னு இந்த குழந்தைங்கள் கேட்கும். அதுக்கு அவங்க ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு சொல்கிற விளக்கம் என்ன, அங்கே போகக்கூடாது, அவங்க மோசம், அப்பாவை பேசிட்டாங்க, அம்மாவை பேசிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் இதனுடைய விளைவு சின்ன வயசுலேயே சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய அந்த சொந்தக்காரருக்கும் நடந்த அந்த நிகழ்வுக்கு இந்த குழந்தைங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க, என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஆனால் ஒரு பெரிய ஒரு பகை உணர்வு என்ன செய்கிறோம், இந்த குழந்தைங்களுக்கு நாம் சின்ன வயசுலேயே புகுத்திடுறோம். ஆனால் இதை சொல்லி கொடுத்துட்டு பின்னாடி கடவுள் விடமாட்டார்ல, அவர் அமைத்து வைத்த குடும்பம்ல இது, அவர் அமைத்த குடும்பம், அவர் திரும்பவும் இந்த குடும்பம் சேருவதற்கு வாய்ப்பு தருவார். அந்த நேரத்தில் என்ன செய்வோம், இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவோம், அப்போ நீ பேசிக்க,
நான் பேசும்போது நான் என் சொந்தங்களோடு நான் நல்லா இருக்கும்போது என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இல்லாத போது என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பகை உணர்வை நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இதனுடைய பாதிப்பு இப்போ தெரியாது. நாளைக்கு நீங்கள் வயதாகும்போது இந்த பிள்ளைகள் பொறுப்பெடுக்கும்போது அந்த குடும்பத்தாரோடு நீங்கள் சேர்ந்து வாழ ஆசைப்படும் போது, அவர்களோடு உறவு பாராட்ட விரும்புகின்ற பொழுது, இந்த குழந்தைகள் சின்ன வயசில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க தெரியுமா, அந்த பகை உணர்வு அது அப்பம் பேசும். நம்மளை சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது அப்படி அவமானப்படுத்தினாங்களே, இப்படி அவமானப்படுத்தினாங்களே, நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பகை உணர்வும் இந்த கோபமும் வருவதற்கு காரணம் யார்? பெற்றோர். ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் தேவையில்லாமல் அனாவசியம் இல்லாமல் இந்த பகை உணர்வை ஏற்படுத்தி விடக்கூடாது. இப்போ ஏசாவு இந்த குழந்தைகளை பார்க்குறார், மனசு இறங்குறார். இந்த குழந்தைகள் என்ன தவறு செஞ்சாங்க? தன்னுடைய சகோதரனுக்காக, தன்னுடைய சகோதரனுடைய அந்த பேராசைக்காக இந்த குழந்தைகளை நான் ஏன் பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவர் மனசு இறங்குறார். தன்னுடைய குழந்தைகளை முன்னிறுத்தி தன்னுடைய இந்த யாக்கோபு நேரடியாக போய் தன்னுடைய அண்ணனை பார்த்தா அவர் ஏதாவது பண்ணிடுவார்னு பயந்து தன்னுடைய அண்ணனுடைய மனசு இறங்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக செய்தார். எதுவும் பலனளிக்கவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அந்த பலனை அவர் பெற்றார். அதற்கு பிறகு பிள்ளைங்க முன்னாடி எப்படி அந்த தகப்பனை அடிக்க முடியும் அல்லது அந்த தகப்பனை பழி வாங்க முடியும்? இந்த பிள்ளைகளும் இன்னும் இதை பார்க்கின்ற இந்த பிள்ளைகளும் அதே பகை உணர்வோடு தன்னுடைய பிள்ளைகளோடும் அதே பகை உணர்வோடு வருவார்கள் என்று ஏசாவு இதை சரியாக என்ன செய்கிறார்? கையாளுகிறார். ஏசாவு யாக்கோபு அங்கிருந்து வந்த உடனே அவரும் ஒரு அரசர். யாக்கோபு அந்த பிறப்புரிமை பெற்றுக்கொண்ட ஒரு அரசர். தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக அந்த செய்த அந்த தவறை நினைத்து பிள்ளைங்களை முதல்ல அனுப்பிட்டு இந்த ஏசாவு அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரன் முன்னிலையில் முழந்தாள் படியிட்டு 7 முறை மன்னிப்பு கேட்குறார். என்ன மன்னிச்சுக்க 7 முறை. இங்கே அவர் எந்த இடத்துலையும் தன்னை நியாயப்படுத்தவில்லை. இதனால தான் இப்படி செஞ்சேன், அம்மா தான் எனக்கு இந்த ஆசையை தூண்டினாங்க, அம்மாவால் தான் நான் இதை செஞ்சேன், ரபேக்கா அம்மா இதை சொல்லலைன்னு நான் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்ட்டு எந்த இடத்திலும் அவர் தான் செய்த தவறை நியாயப்படுத்தலை. நான் செய்தது தவறு, உடனே அவரை ஏற்றுக்கொள்கிறார் ஏசாவு. உண்மையிலேயே நாம் மன்னிப்பு கேட்கும்போது, நாம் மன்னிப்பு கேட்குற நேரத்தில் நாம் செஞ்ச தவறை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை நாம் முன்வைத்தோம் என்றால் அந்த மன்னிப்பை உண்மையிலேயே அதை பெறுகின்ற நாம் யாரிடம் மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த நபரால் நிச்சயம் உணர முடியாது. இன்னும் அதிகம் விவாதங்களும் விளக்கங்களும் நீண்டு கொண்டே தான் இருக்கும். எப்பொழுது நாம் தவறை தவறு என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அங்கே ஒரு அமைதி உருவாகுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டினுடைய கடைசியிலே நாம் இருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை இந்த ஆண்டினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை. இந்த நல்ல நாளிலே இப்பொழுது பாவ சங்கீர்த்தனம் அருள் தந்தையர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். தவறுவது மனித இயல்பு. சில நேரங்களில் நமக்குள் இருக்கக்கூடிய பலகீனங்கள் சோதனைகளுக்கு நம்மை உள்ளாக்குகின்ற பொழுது ஒரு சில பேராசைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பெற்றோர் அல்லது நம்முடைய உடன்பிறப்புகள் நமக்கு செய்த நன்மைத்தனங்களை நல்லவைகளை மறக்கடிக்க செய்து நாம் சுயநலவாதிகளாக சில நேரங்களிலே மாறிப்போகிறோம். சில நேரங்களில் சம்பந்தமில்லாமல் நம்மோடு இருப்பவர்களிடத்தில், கணவன் மனைவியிடத்திலும் சரி, மனைவி கணவனிடத்திலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் தேவையில்லாத பகை உணர்வை சம்பந்தமே இல்லாமல் கொண்டு வந்து அவர்களை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் அவர்களுக்குள்ளாக திணித்து நாம் யார் மீது கோபமும் ஆதங்கமும் கொள்கிறோமோ சம்பந்தமே இல்லாமல் இந்த நபரையும் அவர் மீது கோபம் கொள்ள வைத்து அந்த பகை உணர்வை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அதை நாம் சில நேரங்களில் உணர்வது கிடையாது. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று, எதை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கணவரிடத்தில் சொல்ல வேண்டும், சொல்லக்கூடாது, அல்லது நம்முடைய குடும்பத்திலிடத்தில் சொல்லக்கூடாது என்பதை மறந்து போய் பிரச்சனைகளை பெரிதாக்கி கொண்டு பகை உணர்வு நீண்டு கொண்டே போகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மிகச்சிறந்த வழி, யாக்கோபு முதலில் தன்னுடைய தவறை உணர்ந்தார். தான் செய்தது தவறு என்று உணர்ந்தார்.
அதை எப்படி சரி செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அல்லது தன்னோடு இருப்பவரிடத்தில் அந்த பகை உணர்வை, என்னுடைய சகோதரன் என்னை பழிதீர்க்க ஆசைப்படுகிறான் என்று அதை திணிக்கவில்லை. அண்ணன் ஏசாவும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இதை செய்யவில்லை. என் தம்பி யாக்கோபு அவனை ஏதாவது பண்ணிருங்க, அவனை எப்படி தன்னை தேடி வருகின்ற சகோதரனை எப்படி பழி வாங்க வேண்டும் என்று தன்னோடு இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த பகை உணர்வை அவர் அவரோடு வைத்து கொண்டார். தன்னுடைய சகோதரன் எப்பொழுது தேடி வருகிறான் என்று உணர்ந்தாரோ அது அவருக்குள்ளாக இருந்தது. தன்னுடைய சகோதரன் வருகின்ற பொழுது அவருக்கு செவி சாய்த்தார். அவன் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை மன்னிப்பு கேட்க அனுமதித்தார். யாக்கோபு 7 முறை மன்னிப்பு கேட்க அனுமதித்தார். அதை அவர் உணர்ந்து கேட்டார். அந்த மன்னிப்பில் தான் செய்த தவறுக்கான விளக்கங்களோ நியாயப்படுத்துவதற்கான காரணங்களையோ யாக்கோபு அங்கே முன்வைக்கவில்லை. இது எல்லாம் நடந்ததால் அவர்களுக்குள்ளாக ஒரு புதிய உறவு அங்கே புதுப்பிக்கப்பட்டது. மீண்டும் அவர்கள் ஒரு நல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக, 2 குடும்பங்களும் இணைந்தவர்களாக சந்தோஷமோடு வாழ ஆரம்பித்தார்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீங்க, சிராக்கின் ஞான நூல் 3வது அதிகாரம். எப்பொழுது நாம் பெற்றோரை பெரியோரை நாம் மதிக்கிறோமோ, அவர்களை நன்கு கவனிக்கிறோமோ, நமக்கு ஆண்டவருடைய ஆசீர் உண்டு, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும், கடவுள் நம்மோடு இருப்பார், நாம் நம்முடைய பிள்ளைகளோடு சொந்தங்களோடு மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று 5 விதமான ஆசீர்வாதங்களை சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் நமக்கு தந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டினுடைய கடைசியிலே இருக்கின்றோம். எப்படி இந்த ஆண்டில் நிச்சயம் நம்முடைய சொந்தங்களோடு, நம்முடைய உடன்பிறப்புகளோடு, பெற்றோரோடு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனத்தாங்கள், ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் இன்னும் அந்த மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு வைராக்கியம், இன்னும் மன்னிக்க முடியாத ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த 2 சகோதரர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். மன்னிப்பு கேட்கிறவரும் தைரியசாலி, மன்னிப்பு கொடுக்கிறவரும் இரக்கமுள்ளவர். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பு செய்த தவறை தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். இது 2ம் நமக்குள்ளாக நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களும் மற்றவர் சொல்லாமலேயே நம்மால் நம்முடைய குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு திருக்குடும்பம் என்று எல்லாரிடத்திலும் நம்மால் தைரியமோடு உறக்க சொல்ல முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னும் இருக்கக்கூடிய இந்த 1-2 நாட்களில் நம்மை நாம் அலசி பார்த்து மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கொடுப்பதற்கும் ஆண்டவர் மனதைரியமும் அந்த ஒரு தாராள உள்ளமும் நமக்கு தர வேண்டும் என்று நம்மிடையே வர இருக்கின்ற இந்த நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நற்கருணையானது நம் மத்தியில் எடுத்து வரப்படும். எனவே அருளுரையை கேட்ட அன்பு இறை மக்கள் இந்த நற்கருணை வருகின்ற பாதையின் அருகாமையில் வந்து ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடகர் குழுவினர் அதற்கு ஏற்ற ஒரு பாடல் பாடி துதிப்பார்கள். அப்பொழுது உள் மன குமரலோடு இந்த ஆண்டினுடைய நிறைவில் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நற்கருணை நாதர் நமது அருகில் வரும்போது அவரை தொட்டு அவருடைய ஆசிரியை பெற்ற உணர்வோடு வாழ, உணர்வை பெற அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுதுதான் நம்முடைய நற்கருணையானது நம்மிடம் எடுத்து வரப்படும். பாடகர் குழு அதற்கு ஏற்ற பாடல் பாடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவர், உயிருள்ள இறைவன், நம்மை வாழ்விக்கிற கடவுள், நமக்கு வாழ்வு தருகின்ற இறைவன் நம் மத்தியிலே வர இருக்கின்றார். நன்றியோடும் நம்பிக்கையோடும் அவரை உற்று நோக்குவோம்.
சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். இது அதிசயம், இது அற்புதம், ஆற்றலாகுமே. அதிசயம், இது அற்புதம், ஆற்றலாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடரின் குரல் கேட்டீர். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடரின் குரல் கேட்டீர். ஐயா ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஐயா ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. அன்பார்ந்தவர்களே, நலம் நல்கும் மருத்துவர், தெய்வீக குணமளிப்பவர், அவரை நாம் தொட்டு மகிழ்ந்தோம், அவரை தொட்டு கொண்டிருக்கின்றோம். இவருடைய ஆசிர்வாதம் வேண்டும். இவருடைய தொடுதலால், இவரை தொட்டதனால் நாங்கள் நலம் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்திலே கொஞ்ச நேரம் இந்த கடவுளுக்கு
நன்மையே ஊற்றான கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய குடும்பங்களை காத்ததற்காக, நமக்கு தந்த வாய்ப்புகளுக்காக, நம்முடைய குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்றதற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் தேர்வில் நல்ல முடிவுகளையும் தந்ததற்காக, நம்முடைய பங்கு சமூகத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக, நமக்கு கொடுத்திருக்கின்ற புதிய பங்கு தந்தைக்காக, அருட்சகோதரிகளுக்காக, நம் பங்கு மக்கள் எல்லோருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம், நன்றி கூறுவோம். நலம் நல்கும் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கின்றார். இந்த ஆண்டு முழுவதும் நாம் செய்த ஒவ்வொரு பயணங்களையும் பாதுகாப்பானதாக அமைத்து தந்திருக்கின்றார். எல்லா பயணங்களும் வெற்றியானதாக, விபத்தில்லாததாக நமக்கு அமைந்திருக்கின்றது. அவைகளுக்காக நன்றி கூறுவோம். நம்முடைய உழைப்பை ஆசீர்வதித்திருக்கின்றார். வேலை செய்கின்ற நல்ல ஒரு அமைதியான வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு தந்திருக்கின்றார். நாம் நம்பி இருக்கின்ற இந்த நிலத்தை கடவுள் நல்ல மழை வளத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவைகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி கூறுவோம். அதிகமாக இந்த வருடம் நாம் மருத்துவமனைக்கு செல்லாத வருடமாக, அதிகமாக மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாதவைகளாக இந்த ஆண்டு நமக்கு அமைந்திருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பங்கு சமூகத்தில் நிறைய நல்ல காரியங்கள் இறைவனுடைய ஆசீரால் நடந்தேறி இருக்கிறது. அவைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் நன்றி நிறைந்த உள்ளங்களை வரவேற்கிறார். நன்றியோடு தேடி வருபவர்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருகச் செய்வேன் என்று வாக்களித்த கடவுள் இந்த நேரத்திலே, ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் இந்த ஆண்டை நிறைவு செய்கின்ற இந்த வேளையிலே எங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் நிறைய தேவைகள், எங்களுக்குள்ளாக நிறைய கவலைகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வைக்கின்றோம். நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்தவர்களை நீர் கைவிட்டதும் இல்லை, அவர்களை விட்டு விலகியதிலும் இல்லை என்று விவிலியம் கூறுகிறது. ஆண்டவரே, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துவேன், எங்கிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு உதவி உண்டு என்று ஆண்டவரே, உயிருள்ள இறைவனை, உம்மை நம்பி நம்பிக்கையோடு முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் எங்களை கடந்து வருவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய இல்லங்களை கடந்து வருவதாக. உம்முடைய பிரசன்னம் நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களை ஆசீர்வதிப்பதாக. எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் பணி செய்கின்ற எல்லா மக்களையும் கடந்து வருவதாக. அன்பு ஆண்டவரே, அமைதியின் அரசரே, திருக்குடும்பத்தை ஏற்படுத்தியவரே, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். திருக்குடும்பத்தில் இருந்த எல்லா விழுமியங்களும் நல்ல பண்புகளாலும் எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மன்னிக்கின்ற மனப்பான்மை எங்களுக்கு தாரும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு தாரும். புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு துணை செய்யும். பிறர் பேசுகின்ற பொழுது எங்களை கவனிக்க எங்களை தூண்டும். இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்தில் இந்த நல்ல நிகழ்வு எங்களுக்கு நடந்தேற வேண்டும். இந்த நல்ல காரியம் ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றவர்களுக்கு அந்த ஆசிரை தருவீராக. தீராத நோயினாலும் அல்லது இது என்ன எப்பேற்பட்ட நோயாக இருக்கும் என்று பயத்தோடும் கலக்கத்தோடு இருப்பவர்கள் மீது உம்முடைய குணமளிக்கும் கரம் படுவதாக. எல்லாம் ஒன்றுமில்லாமையால் போவதாக. ஆண்டவரே, ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இந்த நல்லவைகளை, இந்த நல்ல உடல் உள்ள சுகத்தை, நோயில்லாத வாழ்வை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து தந்தருளும். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தெய்வ பயமே ஞானத்திற்கு தொடக்கம் என்று விவிலியம் கூறுகிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்மோடு இருந்து உம்மை தேடி வந்து நல்ல ஞானத்தை, உம்மீது இருக்கக்கூடிய பக்தியினால் என் பிள்ளைகள் பெற்று நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி, நல்ல வேலை வாய்ப்பை நோக்கி என் பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. இன்னும் படித்துவிட்டு தான் படித்த படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். என்னால் மட்டுமே எங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்கள் தளர்ந்து போகாதபடிக்கு அவர்களை நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, அன்று பேதுனுடைய மாமியாரை நீர் கை தூக்கி விட்டது போல என் பிள்ளைகளையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த குடும்பத்தை நீர் கை தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட உழைப்பை, உணவை ஆசீர்வதியும். நாங்கள் தடையின்றி
இந்த வேலை வாய்ப்பை பெற்று எங்களுடைய அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெறக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக. இன்னும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று இருப்பவர்கள், இன்னும் நல்ல ஒரு சுகப்பிரசவத்திற்காக காத்திருப்பவர்கள் எல்லாரையும் நீர் வழி நடத்தும். அவர்களுக்கு தைரியம் தாரும். ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி தருவார். நான் நம்பிக்கையோடு எழுப்புகின்ற இந்த ஜெபம் அவரிடத்தில் தூபம் போல் சென்று அவர் எனக்கு வேண்டியதை அருள்வார் என்று அவர்கள் எழுப்பி இந்த ஜெபத்தில் உறுதியாக இருந்து அவர்கள் நம்பிக்கை நாளுக்கு நாள் புதுப்பித்து உம்மோடு என் பிள்ளைகள் இருக்க துணையாக இருந்தருளும். தொடர்ந்து என் குடும்பங்களை ஆசிர்வதியும். எங்களுடைய குடும்பத்தில் இதே சமாதான மகிழ்ச்சி நிறைவாக தங்குவதாக. நோயில்லாத வாழ்வை எங்களுக்கு பரிந்துரைப்பீராக ஆண்டவரே. இந்த அருமையான திருத்தலத்திற்கு வந்து செல்கின்ற எல்லா மக்களும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் நலமும் அருளும் ஆசிரும் பெறுவார்களாக. யாராக இருந்தாலும் நம்பிக்கையோடு வருகின்ற எல்லாரும் அவர்கள் வேண்டிய எல்லா அருள் வரங்களை இந்த புனிதருடைய பரிந்துரையால் பெறுவார்களாக. தொடர்ந்து உன் பிள்ளைகளை புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் ஆசிர்வதியும். அவர்களை வழி நடத்தும், தாங்கி வழி நடத்தும். படிக்கின்ற பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க. அவர்கள் அந்த படிப்பிற்கு உண்மையாக இருக்க கிருபை புரிந்தருளும். தேவையில்லாத எண்ண சிதறல்கள் என் பிள்ளைகளுக்கு வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவர். நல்ல எண்ணங்களை என் பிள்ளைகளுக்கு தருவீராக. நல்ல நண்பர்களை தருவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த ஆண்டு இறுதியில் இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நீர் விரும்பாத அந்த தேவையில்லாத குணங்கள், தீய குணங்கள், தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து அகற்றும் ஆண்டவரே. அவைகள் எங்களுக்கும் எங்களோடு வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தும். அதை நாங்கள் கண்டுகொண்டு அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு உம்முடைய துணையால் நாங்களும் எங்களோடு இருப்பவர்களும் எங்களுடைய நல்ல வாழ்க்கையால் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ எங்களுக்கு துணை புரிந்தருளும். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும், வழி நடத்தும். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய நேச கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். நிலையான புகழுக்குரிய